Hi students, welcome back to the social class 6, history chapter 4 in the earliest cities. Do you know what is meant by earliest cities? Yes, பழமையான நகரங்கள். Okay, so in this video we are going to discuss about some earliest cities. Let's see the lesson. The story of Harappa. Very often old buildings have a story to tell. Nearly 150 years ago, when railway lines were being laid down for first time in the Punjab, engineers stumbled upon the site of Harappa is in present day. Okay, so என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸோ இந்த லெசன்ல நிறைய பில்டிங்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அந்த பில்டிங்ஸ் வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ அந்த காலத்தில் வந்து வாழ்ந்த மக்களுடைய வாழ்க்கை நிலை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போது ஹரப்பா அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு சிட்டி. அதை நம்ம ப்ரெசென்ட்டில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த சிட்டிஸில் இருந்த பில்டிங்ஸ்லாம் எப்படி இருந்தது, ஸோ அப்போ மக்கள்லாம் எப்படி வாழ்ந்திருக்காங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? To them, it seemed like a mud that was a rich source of ready-made high-quality bricks. So they carried off thousands of bricks from the walls of the old buildings of the city to build railway lines. Many buildings were completely destroyed, which means ஸோ இப்போ அங்கே ஹரப்பாவில் நம்ம ப்ரெசன்ட் டேயில் பாகிஸ்தான் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அங்கே இருக்கக்கூடிய பில்டிங்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டோன்லாம் எப்படி இருந்தது அப்படின்னா ஸோ இந்த மட்லாம் இருக்கு இல்லையா, களிமண்லாம் வச்சு எப்படி மேக் பண்ண மாதிரி இருந்தது. அப்புறம் இது எப்படி வந்து இது பார்க்கவே ரொம்ப ரிச் சோர்ஸ், ஓகே, ஒரு வேல்யூபிள் சோர்ஸாக இருந்தது. தென் நிறைய அங்கே இருக்கக்கூடிய பிரிக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா லைக் thousands ஆஃப் பிரிக்ஸ் எடுத்துகிட்டு வந்து ஸோ இங்கே ரயில்வே லைன் பில்ட் பண்ணாங்க இல்லையா, ஸோ அதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் நிறைய பில்டிங்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து டெஸ்ட்ராய் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க, விச் மீன் அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் about 80 years ago, archaeologists found the site. They realized that this was one of the oldest city in the subcontinent. Okay, archaeologists இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க நிறைய ரிசர்ச் பண்ணி பார்த்ததில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸோ இந்த ஹரப்பா சிட்டி தான் வந்து சப்கான்டினென்ட்லே ரொம்ப ஓல்டஸ்ட் சிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஹரப்பா தான் இருக்கிறதுல ரொம்ப ஓல்டஸ்ட் சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. As this was the first city to be discovered, as other sites from the similar buildings were described as Harappans. These cities developed about 4700 years ago. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நிறைய இப்போ இதுதான் வந்து ரொம்ப பழமையான சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. தென் இதை மாதிரி என்ன அப்படின்னாக்கா நிறைய பில்டிங்ஸ் வச்சு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சிமிலராக நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க, நிறையா பிளேஸில் இருக்கக்கூடிய பில்டிங்ஸ்லாம் வச்சு. பட் ரிசர்ச் பண்ணி பார்த்ததுல என்ன அப்படின்னாக்கா இந்த ஹரப்பா தான் வந்து ரொம்ப பழமையான நகரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது எத்தனை வருடம் பழமையானது அப்படின்னாக்கா 4500 years ago, அதுக்கு முன்னாடியே சொல்லப்பட்டதா. ஓகேவா? தென் வாட் வாஸ் ஸ்பெஷல் அபவுட் திஸ் சிட்டிஸ்? ஓகே, ஸோ இந்த நகரங்கள் வந்து ரொம்ப பழமையான சிட்டின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டிஸ், ஓகேவா? ஸோ இந்த நகரத்தில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, many of these cities were divided into two or more parts. Usually the part to the west was smaller but higher. Archaeologists described this as the citadel. Generally the part to the east was larger but lower. This is called the lower town. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த சிட்டிஸில் வந்து நிறைய பார்ட், ஓகேவா, 2 or more parts டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதன் அடிப்படையில் டிவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ அந்த சிட்டியில் இருக்கக்கூடிய வெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் ஸ்மாலராக தான் இருக்கும், ஆனால் ரொம்ப ஹையாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் அந்த ஆர்கியாலஜிஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த சிட்டி பேர் வந்து சிட்டிடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? தென் வேரஸ் த ஈஸ்ட், ஓகேவா, ஈஸ்ட் சைடு பார்த்தோம் அப்படின்னா லார்ஜராக இருக்கும், பட் எப்படி இருக்குன்னா லோயராக இருக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வெஸ்ட்டில் பார்த்துருப்போம் ஸ்மாலராக தான் இருக்கும், சின்னதாக இருந்தாலும் ஹைட்டாக இருக்கும். ஓகேவா? ஸ்மாலர் பார்ட்டாக இருந்தாலும் ஹைட் அதிகமாக இருக்கும். பட் இங்கே ஈஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா லார்ஜ் பெருசாக இருக்கும், ஆனால் எப்படி இருக்குன்னா லோயராக இருக்கும். ஸோ அதனால் இந்த ஏரியாஸில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லோயர் டவுன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? தென் very often walls of baked bricks were built around each part. The bricks were so well made they have lasted of for thousands of years. The bricks were laid in an interlocking pattern and that made the walls strong. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ இங்கே இந்த பில்டிங்ஸில் இருக்க யூஸ் பண்ணியிருக்க ஸ்டோன்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப வந்து பேக் பண்ணது, அதாவது செங்கல் சூளையெல்லாம் கல்கள்லாம்
வேக வைப்பன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஸோ இது இந்த ஸ்டோன்லாம் வந்து ரொம்பவே வந்து பேக் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து ஸோ இது வந்து 1000 இயர்ஸ் தாண்டியுமே இது எப்படி இருக்குன்னா, எப்படி மேக் பண்ணாங்களோ ஆஸ் இட் இஸ் அதே டைப்பில் தான் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. தென் இங்கே இருக்கக்கூடிய பில்டிங்ஸில் இந்த வால்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா இன்டர்லாக்கிங் பேட்டர்னில் தான் வச்சு அந்த ஸ்டோன்ஸ்லாம் மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. ஸோ ஏன் வந்து இது இன்டர்லாக்கிங் பேட்டர்னில் வச்சு பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ அந்த வால்ஸ்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக தான் இந்த பேட்டர்னில் மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. தென் இன் சம் சிட்டிஸ் ஸ்பெஷல் பில்டிங் வேர் கன்ஸ்ட்ரக்டட் ஆன் த citadel. For example, in the Mohenjo-daro, a very special tank which archaeologists call the Great Bath was built in this area. ஓகேவா. ஸோ இப்போ இந்த மொஹஞ்சதாரோ ஓகேவா. ஸோ அந்த பிளேஸில் வந்து ஒரு ஸ்பெஷல் டேங்க் ஓகேவா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து ஆர்கியாலஜிஸ்ட் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ கிரேட் பாத் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பெரிய பில்டிங் இது. ஸோ இது என்னன்னு சொல்கிறாங்க, கிரேட் பாத் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. தென் this was lined with bricks coated with plaster and made watertight with the layer of natural tar. ஸோ இந்த பில்டிங்கை வந்து எப்படி மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நிறைய வந்து இந்த சிமெண்ட் கலவைகள்லாம் வைத்து பூசப்பட்டிருக்கு. ப்ளஸ் வந்து நேச்சுரல் தாரில் மேக் பண்ணி நிறைய கோட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அந்த பிளாஸ்டர்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வச்சு நிறைய கோட் பண்ணியிருக்காங்க. விச் மீன் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராகவும் ப்ளஸ் வந்து பெரிய பில்டிங்காகவும் இருக்குது. ஓகேவா. அந்த ஏரியாவிலே தென் there were steps leading down to it from two sides while there were rooms on all sides. ஸோ என்ன அப்படின்னாக்கா, ஸோ எல்லா சைடுமே என்ன இருக்குது அப்படின்னாக்கா ரூம்ஸ் இருக்குது. ப்ளஸ் நிறைய ரூம்ஸ்லாம் வந்து அதுக்குள்ளே மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. தென் ஓகே. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, ரெண்டு சைடுமே இந்த பில்டிங்கில் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் ஆல் சைடு எல்லா சைடுமே நிறைய ரூம்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா. தென் வாட்டர் வாஸ் ப்ராப்பர் brought in from the well and drained out after use. Paragraphs important people took a dip in this tank on special occasion. ஓகேவா. ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன் இருக்கிறப்போ ஸோ அங்கே இம்பார்ட்டன்ட் பீப்புளெலாம் தண்ணி எங்கே இருந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னா இந்த டேங்க்லேருந்து தான் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. தென் அதர் cities such as Kalimpigan and Lothal and fire altars where sacrifice many have been performed, and some cities like Mohenjo-daro, Harappa and Lothal had elaborate storehouse. ஸோ என்ன அப்படின்னா, ஸோ அந்த பில்டிங் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய என்ன ஒரு பெரிய பில்டிங் ஒன்று பார்த்துருக்கோம். ப்ளஸ் வந்து இப்போ ஒரு சில சிட்டிஸ் சொன்னேன் இல்லையா, ஹரப்பா, லோத்தல், இந்த பிளேஸ்லலாம் வந்து நிறைய ஸ்டோர் ஹவுசஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. லெட்ஸ் see that houses, trains and streets. Generally housed by either 1 or 2 stories high with rooms built around a country yard. Most houses had a separate bathing area and some had well to supply waters. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்போது அந்த காலத்தில் இருந்த அந்த வீடை வச்சு அந்த பில்டிங்ஸில் வச்சு பார்க்கும்போது ஸோ அந்த மக்கள் வந்து எந்த மாதிரியான லைஃப் லீட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். ஓகேவா. ஸோ அப்போ அந்த ஹவுசஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஹவுஸ்லாம் எப்படி இருந்து அப்படின்னா ஸோ செப்பரேட்டாக எல்லாத்துக்குமே இந்த பாத்திங்க்கு. ஓகேவா. தென் அவங்க வீட்டில் என்ன இருந்திருக்கு அப்படின்னா கிணறுலாம் இருந்திருக்கு. ஓகேவா. ஸோ வாட்டர் சப்ளைக்கு. ஓகேவா. இந்த மாதிரிலாம் தான் வீடுலாம் மேக் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. தென் மெனி ஆஃப் திஸ் சிட்டிஸ் ஹேட் கவர்ட் ட்ரெயின்ஸ். நோட்டீஸ் ஹவு கேர்ஃபுல்லி திஸ் வேர் லைட் அவுட் திஸ் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ். ஓகே. ஸோ அப்பயே என்ன பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா, ஸோ இப்போ இவங்க யூஸ் பண்ணுற வாட்டர் இந்த பாத்திங் ஓகே இந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுற வாட்டர்ஸ் எல்லாமே என்ன சொல்லுவாங்க, ட்ரைனேஜ் வாட்டர் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது எப்படிலாம் வீட்டிலேருந்து ரிமூவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஸோ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்லாம் வச்சு அதுக்கான அந்த வாட்டர் வந்து லே அவுட் பண்ணுறதுக்கு ஒரு சில ப்ராசஸ்லாம் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. although you cannot see it, each train had a gentle slope so that water could flow through it. ஸோ என்ன அப்படின்னாக்கா, ஸோ அந்த வாட்டர் ஃப்ளோ ஆகுது இல்லையா, அதுக்குன்னு அது ஃப்ரீயாக போய் ஃப்ளோ ஆகிறதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ். ஓகேவா. அதெல்லாம் வச்சு ஸ்லாப்ஸ்லாம் வச்சு மூடி அதை கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. very often trains in house were connected to those on the street and similar train lead into the bigger ones. ஸோ என்ன அப்படின்னாக்கா, இப்போ நம்ம வீட்டில் என்ன அப்படின்னாக்கா நம்ம யூஸ் பண்ணுற ட்ரைனேஜ் வாட்டர்லாம் போயிட்டு ஸ்ட்ரீட்க்கு அண்டரில் ஒரு ஸ்ட்ரீம் மாதிரி போய் ஜாயின் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி தான் அப்போவே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க யூஸ் பண்ணுற அந்த வாட்டர்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ட்ரைனேஜ் மூலிமா வந்து அது லே அவுட் பண்ணுறாங்க. ப்ளஸ் அது எல்லாமே போயிட்டு எங்கே சேருது அப்படின்னாக்கா ஒரு ஜென்டில் அதாவது ஒரு பெரிய ஸ்ட்ரீமில் போயிட்டு சேர்ற மாதிரி நிறைய ஸ்லாப்ஸ்லாம் வச்சு மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. தென் ஆஸ் த ட்ரெயின் பேக் கவர்ட் இன்ஸ்கிரிப்ஷன் ஹோல்ஸ் வேர் ப்ரொவைடட் த இன்டர்வல்ஸ் டு clean them. 3 houses, trains and streets were probably planned and built
built at the same time. ஸோ என்ன அப்படின்னாக்கா, ஸோ இந்த ட்ரைனேஜ் வந்து வாட்டர் போகுது இல்லையா, அந்த டேங்க்ல என்ன பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் ஹோல்ஸ் இருந்திருக்கு. ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க இறங்கி அதை சுத்தம் பண்ணுறதுக்கோ க்ளீன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணி வச்சிருக்காங்க, ஒரு ஹோல்ஸ் இருந்திருக்கு. ப்ளஸ் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஹவுஸாக இருக்கட்டும், ட்ரெயின்ஸாக இருக்கட்டும், ஸ்ட்ரீட்டாக இருக்கட்டும், எல்லாமே என்ன அப்படின்னாக்கா ரொம்ப ப்ராப்பராக பிளான் பண்ணி பில்ட் பண்ண மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியாலஜிஸ்ட் சொல்கிறாங்க. புரியுதாமா? ஸோ அப்போவே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ ஏதோ கட்டணும், வெறும் வீடு வந்து நம்ம வாழறதுக்கு மட்டும் கட்டுறோம், ஏதோ ஸ்ட்ரீட் மேக் பண்ணுறோம் அப்படின்னு மட்டும் இல்லாமல் அதை ரொம்ப வெல் பிளான் போட்டு என்ன பண்ணியிருக்காங்க, வீடாக இருக்கட்டும், தென் அந்த ட்ரைனேஜ் ப்ராப்பர் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும், ஸ்ட்ரீட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து வெல் பிளானில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. தென் லைஃப் இன் த சிட்டி. ஸோ அங்கே வாழ்ந்த மக்கள் எப்படிலாம் வாழ்ந்திருக்காங்க அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா. A Harappan city was a very busy place. There were people who planned the construct of special buildings in the city. ஸோ என்ன அப்படின்னா ஒரு ஹரப்பா சிட்டி அப்படின்றது ஒரு ரொம்ப பிஸி பிளேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அந்த பிஸி பிளேஸ்ன்னு சொல்கிறாங்க, ஸோ அப்போது அந்த பில்டிங்ஸு, ஸோ அது எப்படிலாம் வந்து ரொம்ப வெல் பிளான் பண்ணி மேக் பண்ணியிருக்காங்க, அதை வச்சு பார்க்கும்போது அந்த சிட்டிஸில் இருந்த மக்கள்லாம் வந்து ரொம்ப பிஸியாக தான் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ அப்போ அந்த ஹரப்பா சிட்டி வந்து ரொம்ப வெரி பிஸி பிளேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. தென் there were people who planned the construction of special buildings in the city. ஸோ ஒரு பில்டிங் ஆகட்டும், என்ன ஒரு ட்ரைனேஜ் ஆகட்டும், ஒரு ஸ்ட்ரீட்டாக இருக்கட்டும், ஸோ அது எல்லாமே வந்து எப்படி பண்ணியிருக்காங்க, ரொம்ப வெல் பிளான் பண்ணி தான் எல்லாமே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. This were probably the rulers. It is likely that the rulers sent people to distant land to get metal, precious stones and other things that they wanted. ஸோ என்ன அப்படின்னா, ஸோ இதை வச்சு பார்க்கும்போது ஒரு ரூலர் தான் வந்து ஒரு ரொம்பவே பாப்புலராக ரூல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியுது. ஸோ அந்த ரூலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு கீழே இருக்கிற மக்களை என்ன பண்ணுறாங்க, ரொம்ப அந்த பிளேஸை விட்டு ஒரு டிஸ்டன்ஸில் போயிட்டு நிறைய பிளேஸ், ஸோ இங்கே கிடைக்காத பொருட்கள்லாம் போயிட்டு மற்ற பிளேஸில் போய் எடுத்து வர சொல்லியிருக்காங்க. லைக் எந்த மாதிரியான ப்ரீஷியஸ் திங்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, மெட்டல், ப்ரீஷியஸ் ஸ்டோன், அதை தவிர்த்து மற்ற பொருட்கள்லாம் போயிட்டு வேல்யூபிள் திங்ஸ்லாம் வந்து மற்ற ஏரியாஸ்லேருந்து எடுத்து வர சொல்லியிருக்காங்க. லைக் அந்த ஆர்னமெண்ட்ஸ், கோல்டுலாம் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி திங்ஸ்லாம் போயிட்டு இந்த ரூலருக்கு கீழே உள்ள மக்களை போயிட்டு மற்ற ஏரியாஸ்க்கு அனுப்பிச்சு அங்கேருந்து ஒரு சில திங்ஸ்லாம் எடுத்து வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. தென் they may have kept the most valuable objects such as ornaments of gold and silver or beautiful beads for themselves, and others there were scripts, people who know how to write, who helped prepare the seal and perhaps wrote on the metals and have not survived. Besides, there were men and women craftspersons making all kind of things either in their own homes, in the special workshops. ஸோ என்ன அப்படின்னா, ஸோ இந்த ஹரப்பாவில் இருக்கக்கூடிய மக்கள் எப்படி இருந்திருக்காங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மென் ஆகட்டும், உமன் ஆகட்டும், ரெண்டு பேருமே வந்து கிராஃப்ட் பர்சனாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கிராஃப்ட் பர்சன் என்னன்னு தெரியலையா, இந்த கைவினை பொருட்கள்லாம் மேக் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ இந்த மாதிரியான பர்சன் தான் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ இதை மேக் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இது ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி வச்சு நடத்துகிறாங்க. ப்ளஸ் அவங்களுடைய வீட்டில் இருந்தபடியே நிறைய இந்த கைவினை பொருட்கள்லாம் மேக் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. பீப்புள் வேர் ட்ராவலிங் டு distance land to rectangle with raw materials, and the perhaps stories may have terracotta toys have been found and a long time ago children must have played with this. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ அவங்க மேக் பண்ண நிறைய வந்து திங்ஸ்லாம் மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டெரகோட்டா இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு டைப் ஆஃப் டாய்ஸ், பொம்மை. ஓகேவா. ஸோ அதை வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ இதை வச்சு தான் வந்து அவங்களோட சில்ட்ரன்லாம் வந்து மேபி விளையாடிட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ இந்த டாய் வந்து யாரால் மேக் பண்ணப்பட்டது அப்படின்னாக்கா, இந்த ஹரப்பாவில் இருந்த மக்கள் தான் மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஓகேம்மா, நம்ம இது வரைக்கும் என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த ஒரு சில ஓல்டு சிட்டிஸ் பார்த்தோம். அதுலேயும் வந்து ரொம்ப பழமையான நகரம் எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஹரப்பா தான் பார்த்தோம். அதாவது நம்ம ப்ரெசன்ட் டேவில் பாகிஸ்தான் சொல்லியிருக்கோம். இதை வந்து எதன் பேஸில் நம்ம வந்து இது வந்து பழமையான நகரம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, இந்த ஆர்கியாலஜிஸ்ட்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்களாம் வந்து ரிசர்ச் பண்ணி பார்த்ததுபடி சொல்கிறாங்க. தென் இங்கேருந்து நிறைய இந்த பில்டிங்ஸை வச்சு, ஸோ அதனுடைய அந்த ஸ்டோன்லாம் இருக்கு இல்லையா, சாரி பிரிக்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இதை வச்சு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ இது வந்து பழமையான நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சிட்டி
சிட்டியில் என்ன ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தோம்னா தென் அந்த சிட்டியை வந்து டூ டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து என்ன சிட்டிடல், த நெக்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா லோயர் டவுன் சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ எது அப்படின்னா அந்த ஏரியாஸை வச்சு சொல்கிறாங்க. தென் இங்கே இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸ்லாம் வந்து ரொம்ப 1000 இயர்ஸ்க்கு அப்புறமே கூட அது அப்படியே தான் இருக்குது, எதுவுமே வந்து டெஸ்ட்ராய் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? த நெக்ஸ்ட் என்ன அப்படின்னாக்கா ஒரு கிரேட் பாத். ஸோ இது எப்படி மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரொம்ப பேக்டு ப்ரீக்ஸில் மேக் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இதை வந்து எப்படின்னா பிளாஸ்டர் வச்சு கோட் பண்ணியிருக்காங்க. தென் நேச்சுரல் தார்லாம் வச்சு என்ன பண்ணியிருக்காங்க லேயர்ஸ்லாம் மேக் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னோம். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய வாட்டர் வந்து எதுக்கு ரொம்ப யூஸ் ஆகுது அப்படின்னாக்கா ஒரு ஸ்பெஷல் அக்கேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொன்னோம். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ஸோ இந்த ஹவுசஸ் அண்ட் ட்ரெயின்ஸ் அண்ட் ஸ்ட்ரீட்ஸ் எல்லாமே வந்து மக்கள் வந்து எப்படி ரொம்ப வெல் பிளான் பற்றி மேக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே சில்ட்ரன், rest of the part we will see on the next class. Okay, thank you to all.